கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 6 நாட்கள் வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் காத்திருக்கிற ஆயத்தப்படுகிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆலயத்தின் நன்மையினாலும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். உலக வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்மை பிரியப்படுத்துவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். உலகத்தில் தோன்றுகின்ற காணப்படுகிறவைகளில் மனிதனுடைய இருதயம் சார்ந்து கொள்வதை உலக வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நண்பர்கள் பல வகைகளை சேர்ந்தவர்களாக கூட காணப்படக்கூடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியம் என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. காணப்படுகிறவைகள் எல்லாம் அழிந்து போகும். அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நான் சென்றடைவதற்காக பூலோக வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நான் சோதித்து அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அவைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உலக ராஜ்யங்களை பார்க்கின்ற பொழுது அவைகள் அழிந்து போகக்கூடியவை, அனித்தியமானவைகள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நடைபெறுகின்ற யுத்தங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ரஷ்யா, உக்ரைன், இன்னும் இஸ்ரேல், ஈரான், ஹமாஸ் போன்ற யுத்தங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் அனித்தியமானவை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அழிந்து போகும். இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்களுடைய திட்டங்கள் அழிந்து போகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிந்து போகும். ஜனங்களுடைய இருதயம் அழிவை நோக்கி பயந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல, இது ஒரு நிலையற்ற வாழ்வு அல்லது ஒரு டெம்பரரி லைஃப். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார். கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த பூமியிலே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக கர்த்தருக்காக வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது ஆண்டவருக்கு பிரியம் என்பதை பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது சவுல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே உம்மை ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதற்கு ராஜா, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையிலே ஜனங்களுக்கு பயந்து கர்த்தரை விட்டு விலகி விடுகிற, கர்த்தரை பிரியப்படுத்தாத செயல்பாடுகள் நிறைந்த நபர்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அநியாயமும் அக்கிரமும் நடக்கின்ற இடத்திலே ஐயோ அதை சொன்னால் நம்மை விரட்டி விடுவார்கள் என்று பயந்து வாழுகின்ற அநேக ஊழியர்களை நாம் பார்க்க முடியும். அவர்களோடு கூட ஒத்து போகிற தன்மையை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீ திருடனோடு ஒத்து போகிறாய் என்ற வசனத்திற்கு இணங்க அநேகர் நடப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அநேக விசை பிரசங்கத்தின் மூலமாக அல்லது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் மூலமாக, இவாஞ்சலிஸ்ட் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, பரிசுத்த வேதத்தை உண்மையாய் வாசித்து தியானிப்பதின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற தன்மையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய எத்தனிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம், ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நான் கர்த்தருடைய சத்தத்தை புறக்கணித்தால் கர்த்தர் நம்மை புறக்கணித்து விடுவார். எனவே உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது அவருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படியே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உலக வாழ்க்கையிலே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எனவே நான் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட வாழுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிறார். ஒருவேளை நாம் நோவாவின் குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது நோவா தன் காலத்திலே உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்து வந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஜனங்கள் அக்கிரமத்திலே பலமாய் காணப்படுகிறார்கள், ஜனங்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை, அவர்கள் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்படுகிறது. எனவே நீ உனக்காகவும் உன் குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்ன மாத்திரத்திலே நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், பேழையை உண்டு பண்ணினான். மிகப்பெரிய ஜலப்பிரவாகம் வந்த பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பமும் மாத்திரம் காக்கப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய அழிவிற்கு உன்னை நீ தப்பித்துக் கொள்ளுகிறாய்
என்ற ஒரு நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை ஆபிரகாமுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறினதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, சீஷர்கள் அல்லது மீன்பிடிக்கிறவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இயேசு அங்கே வந்தார். 2 படகுகள் நிற்கிறதை கண்டார். அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக காணப்பட்டது. அந்த படவில் ஒன்றில் ஏறி அவர் போதகம் பண்ணின பின்பு, நீங்கள் உங்கள் வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னார். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. என்றாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போட்டார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தர் உன்னை மிகப்பெரிய அழிவில் என்று பாதுகாத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் இந்த பூமியிலே உன்னை நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்தனாலே அது பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்று சோதித்து பார்த்து கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கர்த்தருக்குள்ளாக அல்லது தேவ வார்த்தைக்குள்ளாக, சத்தியத்திற்குள்ளாக நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் என்னவென்றால், நான் கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்திற்கு, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன என்று நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே உம்முடைய வார்த்தை சத்தியம், சங்கீதம் 119 142 நாம் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வேதம் சத்தியம், யோவான் 17:17 நாம் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிற இந்த சத்திய வார்த்தைக்கு நாம் இணங்கி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். சத்திய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நித்தமும் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் காணப்பட வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, நித்தமும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து,
வேதத்தை நன்றாய் வாசித்து தியானிக்கையிலே ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த வேதாமத்தை, சத்திய வசனங்களை, சத்திய வார்த்தைகளை, சத்திய வேதத்தை நாம் வாசித்து தியானிக்கையிலே ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். அவர் நம்மை சரியாய் நடத்தி விடுகிறார். ஒருவேளை நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கின்ற பொழுது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று என் பின்னாலே கேட்கிற சத்தம் உண்டாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே, ஒருவேளை உலகம் பொல்லாங்கானுக்குள் கடந்தாலும் பரிசுத்தமான வழியிலே நம்மை நடத்தி மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 119:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடந்தால், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நாம் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள், நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டே என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த வேத வாக்கியங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு நேராக, அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நேராக, அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்ற ஜீவ வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்க்கின்ற அந்த காரியத்திலே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது ஆண்டவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, மாறாக உலகத்திற்குள்ளே உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற தன்மைகளை நாம் நிறைவாய் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் எப்பொழுது சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, ஜீவ வார்த்தைக்கு, ஜீவன் கொடுக்கிற வார்த்தைக்கு, நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள போதுமானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக எபிரேயர் நிருபம் 13:17 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் மிக தெளிவாக பரிசுத்த பவுலை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்க வேண்டி இருக்கிறது என்று எண்ணுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். எங்கே கண்டித்து உபதேசம் பண்ணப்படுகிறதோ அங்கே அதை விரும்பாத கர்த்தருடைய ஜனங்களை நாம் காண முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதிகள் ஆனபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
வெளி நம்முடைய திருச்சபைகளை பார்க்கின்ற பொழுது சபை ஊழியர்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உத்தரவாதிகளாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் மாதம் முழுவதும் அல்லது தினம் தினம் அவர்களுக்காக செபித்து, ஜனங்களுக்காக செபித்து, அவர்களோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள். எனவேதான் சபை ஊழியர்களை குறித்து ஒரு மூத்த போதகர் சொன்ன பொழுது, சபை ஊழியர்கள் திருமண்டலத்தின் முதுகெலும்பு என்று சொன்னார். நித்தமும் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்கின்ற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதிகளாக காணப்படுகிறார்கள். போதகர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்றாலும் மாதத்திற்கு ஒரு முறை சொல்லுவதை நாம் வழக்கமாய் வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லா ஊழியர்களும், எல்லா தேவனுடைய மனிதர்களும் உத்தரவாதிகளாக இருக்கிறார்கள். ஆனபடினாலே அவர்களுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தையின்படியே, அப்படி நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்து சொன்னபோது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். சபையை நடத்துகிறவர்கள், ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்துகிறவர்கள் குறித்து இயேசு சொல்லுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் என் ஆடுகளை அல்லது கர்த்தருடைய சபையை மேய்க்கின்ற அனுபவத்திலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்து மனுக்குலம் நித்திய ராஜ்யத்தை, அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார். அவர் உலகத்தின் ஜனங்களின் பாவத்தை தீர்ப்பதற்காக, உலகத்தின் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் முகமாக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனவே அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிற தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாய் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிகிற ஒரு நபராய் இருக்க வேண்டும். அவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். 4ஆவதாக சங்கீதம் 69, 30, 31 நாம் வாசிக்கின்ற போது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்றால்,
கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 103:1-2 நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உபகாரங்களை மறவாமல் அவருக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை அவருடைய நாமத்தை துதித்து பாடுகின்ற அனுபவத்தால் நிறைவிருப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 145:21 நாம் வாசிக்கின்ற போது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உதடுகளின் காளைகளை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, புதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய ஆராதனைகளை பார்க்கின்ற பொழுது ஒன்வே டிராபிக்கை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை போதகர் நடத்துகிறார், ரெஸ்பான்ஸ் கொயரிடத்திலிருந்து வருகிறது, கொயர் நன்றாய் பாடுகிறார்கள், கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி துதியை சொல்லி பாடுகிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது அநேகர் அமைதியாயிருந்து விடுகின்ற ஒரு காட்சியை பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை ஆராதிக்கின்ற இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் எதற்காக ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டுமே என்றால், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அதை எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏகமாய் சத்தத்தை கேட்க பண்ணி துதியுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வீட்டு கூட்டத்திலும் அல்லது குடும்ப ஜெபத்திலும் கர்த்தரை ஆராதிக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்திலும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் பாடின சூழ்நிலை, இவர்கள் தேவனுடைய நாமத்தை துதித்த சூழ்நிலை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அவர்களை நன்றாய் அடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அவன் அந்த கட்டளையின்படி அவர்களை கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தான். பவுலும் சீலாவும் துதிக்கின்ற ஆண்டவருடைய நாமத்தை பாடுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது சரீரத்திலே வேதனை, சரீரத்திலே காயங்கள், கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமையிலே
நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அமையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. விசுவாச வாழ்க்கையிலே துதியின் சத்தத்தை, ஸ்தோத்திரத்தின் சத்தத்தை உயர்த்துகின்ற பொழுது சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போவதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களை காத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களை பார்த்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் ஆண்டவரை விசுவாசித்து அவனும் அவனுடையவர்களும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். நாம் துதியின் சத்தத்தை உயர்த்துகின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய கட்டுகள் கலந்து போகிறது. அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் காயப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்கள். அங்கே ஒரு குடும்பத்தார் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணினார். ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்கிறார். ஜனங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த உபகாரங்களை எண்ணி, உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி, ஒருவேளை நீங்கள் பாடுபடுகிறவர்களாக இருந்தாலும் வேதனைப்படுகிறவர்களாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் இயேசு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து பிரவேசித்த பொழுது அங்கே வந்து குருடர்களின் கண்களை திறந்தார், முடவர்களை நடக்க பண்ணினார். இதை சிறு பிள்ளைகள் காண்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயர் இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று சொன்ன மாத்திரத்திலே ஆம் கேட்கிறேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை எண்ணி, வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை எண்ணி, கர்த்தர் உன்னை ரட்சித்த அந்த அனுபவத்தை எண்ணி கர்த்தருடைய ஆலயத்திலே நான் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனம் முடிய நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மெல்லிய புடவையை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும்
சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே தம்முடைய மகிமையினாலே நம்மை பலமாய் நிரப்புகிறார். இன்னும் 5வதாக நாம் நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 22ஆம் வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 12:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை நோக்க கடவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நான் தேவாலயத்திற்கு வருகின்ற பொழுதும் வீட்டிலே இருக்கின்ற பொழுதும் நான் ஆண்டவருக்கு பயந்து அவரை முழு இருதயத்தோடு கூட நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்பதாக நாம் வார்த்தையிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். மோசே என்ற தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை பலமாய் வழி நடத்தினார் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, தானியேல் உண்மையாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் தானியேலை ராஜாக்களுக்கு அருகாமையிலே அமர பண்ணினார். பிரபுகளோடு கூட உட்கார பண்ணும்படியான பெரிய கிருபையை கொடுத்தார். தேசத்திலே அவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர பண்ணினார். ஆண்டவர் அவனை அமர பண்ணினார். காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நான் ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை, நான் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவன், ஆகையால் ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடக்கின்ற பொழுதோ கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை ஆராதிப்பதிலே உண்மை, கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதிலே உண்மை, கர்த்தருக்கு முன்பதாக இந்த உலக வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் நடக்கின்ற அனுபவம், அவருக்கு முன்பதாக உண்மையாய் காணப்படுகின்ற அனுபவம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நிறைவை அவர் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தரை துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் கர்த்தருக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் உண்மையாய் நடப்பதிலும் நீங்கள் சரியாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை வீட்டிலே உண்மை, தேவாலயத்திலே உண்மை, பணி செய்கின்ற இடத்திலே உண்மை, வியாபாரம் செய்கின்ற ஸ்தலத்திலே உண்மை, நான் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையோடு கூட செயல்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்னும் நாம் கடைசியாக கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது,
தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. நான் கர்த்தரை ஆராதிக்கின்ற விஷயத்திலே நம்மில் அநேக பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு கடந்து வருகிறோம். ஆனால் கடந்து வருகின்ற அந்த அனுபவத்திலே நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து நான் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற பொழுது தேவாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனாவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆவியினாலே அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ மாம்சத்தின்படி அல்ல, நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக தேவாலயத்திற்குள்ளும் வீட்டிலும் கூட நான் ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக நேம்சேக் கிறிஸ்டியன்ஸை நாம் பார்க்கிறோம். பேர் கிறிஸ்தவர்கள், ஆலயத்திற்கு போக வேண்டும், வர வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையற்ற கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலரை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த விஷயத்திலே, ஆண்டவர் நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தின அந்த காரியத்திலே, ஆண்டவர் நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்பின அந்த அனுபவத்திலே நான் கர்த்தரை எவ்வாறாக தொழுது கொள்ளுகிறேன்? மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேனா? என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக காணப்படுகிறதா? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்னார். நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற, உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதனை செய்கின்ற பொழுது, ஆவியினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நான் சோதித்து அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறேன், ஆழமாய் வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இன்னும் நான் மௌனமாய் இருப்பேனே என்றால் ஐயோ, நாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு நபராக மாறி போவோம். இனி காலம் செல்லாது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்தில் உரைக்கப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மனிதனிடத்திலே சுபாவமான அன்பு இல்லாமல் போய்விட்டது. ஒருவேளை நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே ஒருவருக்கொருவர் ஆழமாய் அன்பு கூற வேண்டும், ஆதி திருச்சபையை போல வாழ வேண்டும் என்ற
அந்த நிலைப்பாட்டை விலகி ஒருவரை ஒருவர் பகைத்து ஆளுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே நான் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் சோதித்து பார்த்து ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, வரப்போகிற அழிவில்லாத ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான மிகப்பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். பலவீனத்தின் மத்தியிலே காணப்படலாம். ஐயோ, என்னுடைய பலவீனம் என்னை நெருக்குகிறதே என்று சொல்லி, என்னை கவனிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை உண்மையோடு கூட தொழுது கொள்ளுங்கள். ஆவியினாலே நிறைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே செய்ய போதுமானவராக இருக்கிறார். கவலையோடு கூட இருக்கிறாயோ? கர்த்தர் இன்னும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி போய் நிற்கிறாயோ? கவலைப்படாதே. ஆண்டவர் உன் பேரிலே நினைவாய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற பொழுது, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது, தேவ பிரசன்னம் உன்னை தொடும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுவார். கர்த்தரின் பிரசன்னம் உன்மேல் பலமாய் இறங்கும். ஆண்டவர் உனக்குள்ளே பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் உன்மேல் நினைவாயிருப்பார். அவர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுக்க உனக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் சோதித்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆழமாய் நெருங்கி சேருவோம். வரப்போகிற ராஜாவை நாம் ஆழமாய் பிடித்து கொள்ளுவோம். நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் வழி நடத்துவார். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக, இந்த அநித்தியம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான ஒரு வாழ்வை, அழிவில்லாத ஒரு வாழ்வை, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை உடைய ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நான் அவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக, அவருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உலகம் பொல்லாங்கானுக்குள்ளே கிடக்கிறது. பாவமும் அக்கிரமமும் நிறைந்த ஒரு உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் உமக்கு பிரியமானது என்னதென்று நித்தமும் சோதித்து அறிந்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடுமை தொழுது கொள்ள தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பணி செய்கின்றவர்கள் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பணியிலே உண்மை உள்ளவர்களாக, அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்ற வசனத்தின்படியே கர்த்தருடைய ஜனங்களை மண்டை நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய வீட்டிலே, தங்களுடைய வீட்டிலே உமக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் உண்மையுடையவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இவர்களை, இப்படிப்பட்டவர்களை பலமாய் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை மாத்திரம் பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக கர்த்தருடைய மனிதர்களும் கர்த்தருடைய ஜனங்களும் காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.